வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சுதாங்க, பொங்கல் பரிசு. ஆனா எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி இருக்கு. ஏன் 5000 இல்ல 3000? அந்த 3000 ரூபாய்க்கு பின்னாடி இருக்கிற முழு கதையும் வாங்க இப்ப விரிவா பார்க்கலாம். 3000 ரூபாய். ஆமா, இந்த நம்பர் தான் இப்போ தமிழ்நாட்டுல ஹாட் டாபிக். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்ச அதிகாரப்பூர்வ பொங்கல் பரிசு தொகை இதுதான். ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கதை இந்த நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கல. அது வேற ஒரு பெரிய நம்பர்ல இருந்து தொடங்குச்சு. சரி, வாங்க இந்த கதையோட ஆரம்பத்துக்கு போவோம். முதல்ல என்ன பிளான் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆமாங்க, முதல்ல பேசப்பட்ட தொகை, எதிர்பார்க்கப்பட்ட தொகை 5000 ரூபாய். விவசாயிகளுக்கு நன்றி சொல்ற நம்ம தமிழர் திருநாளான பொங்கலை மக்கள் நல்லா கொண்டாடணும்னு இந்த பெரிய தொகையை பரிசா கொடுக்கலான்னு தான் அரசாங்கம் முதல்ல திட்டமிட்டது. மக்களும் அதைத்தான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்தாங்க. அப்போ என்னாச்சு? எல்லாரும் 5000 ரூபாய் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ ஏன் திடீர்னு அரசாங்கம் 3000 ரூபான்னு அறிவிச்சது? இந்த முடிவுக்கு பின்னாடி சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. வாங்க அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுக்கான முதல் பதில் நம்ம மாநிலத்தோட நிதி நிலைமையில தான் இருக்கு. இது ஒரு மாதிரி ஒரு பேலன்சிங் ஆக்ட் தான். நிதித்துறை அதிகாரிகள் சிஎம் கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சார், நாம 5000 ரூபாய் கொடுத்தா மாநிலத்தோட நிதி நிலைமை ரொம்பவே மோசமாகும், பெரிய நஷ்டம் வரும். ஆனா 3000 ரூபாய்னா அந்த நிதி சுமையை நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. இது மட்டும் ஒரு காரணம் இல்ல. யோசிச்சு பாருங்க, அரசாங்கத்துக்கு ஏற்கனவே எவ்வளோ செலவுகள் இருக்கு. ஒரு பக்கம் பெரிய நிதி பற்றாக்குறை, அதாவது வர்ற வருமானத்தை விட செலவு அதிகம். இன்னொரு பக்கம் ஏற்கனவே போயிட்டு இருக்கிற பல நலத்திட்டங்கள், அதுலயும் முக்கியமா மகளிர் உரிமை தொகையை இன்னும் நிறைய பேருக்கு விரிவுபடுத்தணும். புதுசா ரோடு, பாலம்னு உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் காசு ஒதுக்கணும். ஸோ இந்த எல்லா ப்ரெஷரையும் சேர்த்து பார்க்கும்போது பொங்கல் பரிசு தொகையை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அரசாங்கம் வந்திருக்கு. சரி, அப்போ இந்த 3000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதுல ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட் ஊழியர்கள், வருமான வரி கட்டுறவங்க, பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறவங்க, அப்புறம் சர்க்கரை அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு இது கிடையாது. இவங்களெல்லாம் தவிர மத்த எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு கண்டிப்பா உண்டு. சரி, இந்த நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகளையும் நாம கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? இந்த டைம்லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். இந்த பொங்கல் பரிசு அறிவிப்புக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங் இருக்கு. ஏன்னா இதுக்கடுத்து அரசாங்கம் ஒரு பெரிய மக்கள் கருத்து கணிப்பை நடத்த போகுது. அதோட அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தலும் வருது. ஸோ இந்த அறிவிப்புக்கான டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசாங்கம் அடுத்து ஒரு மெகா பிளான்ல இருக்கு. என்னன்னா, வீடு வீடா போய் மக்கள்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும், உங்க தேவைகள் என்னன்னு நேரடியாவே கேட்க போறாங்க. இது ஒரு சாதாரண சர்வே இல்ல, ஒரு பிரம்மாண்டமான முயற்சி. இந்த சர்வே எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணிருக்காங்க. அரசு ஊழியர்கள் உங்க வீட்டுக்கே வருவாங்க, உங்ககிட்ட பேசி உங்க கோரிக்கைகளை ஒரு படிவத்துல நிரப்பி வாங்குவாங்க. இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, உங்க கோரிக்கை என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நீங்க கண்காணிக்கிறதுக்கு ஒரு QR கோடு கூட கொடுப்பாங்களாம். சோ இது வெறும் கருத்து கணிப்பு மட்டும் இல்ல, மக்களோட நேரடியா கனெக்ட் பண்ற ஒரு பெரிய முயற்சி. சரி, இது அரசாங்கத்தோட பக்கம். ஆனா மக்கள் தரப்புல இருந்து என்ன மாதிரியான குரல்கள் வருது? சில கோரிக்கைகளும் வந்திருக்கு. உதாரணத்துக்கு தூத்துக்குடி மாவட்ட CITU கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தை எடுத்துக்கலாம். அவங்க மாநிலம் முழுக்க போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கை ரொம்பவே சிம்பிள் அண்ட் டைரக்ட். நீங்க முதல்ல திட்டமிட்ட மாதிரி எங்களுக்கு 5000 ரூபாய் தான் பொங்கல் பரிசா வழங்கணும். சரி, இப்போ நாம நிதி நிலவரம், அரசியல் கணக்கு, மக்கள் கோரிக்கைன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. இந்த 3000 ரூபாய் பொங்கல் பரிசு, இது உண்மையாவே மக்களோட பண்டிகை கொண்டாட்டத்துக்கான ஒரு பரிசா, இல்ல வரப்போற தேர்தலை மனசுல வச்சு ரொம்ப சரியா கணக்கு போட்டு செஞ்ச ஒரு அரசியல் வியூகமா? இந்த கேள்வியோட இந்த அலசலை நாம இங்க முடிக்கிறோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?